மே 25ஆம் தேதி தான் இந்த மே மாதம் தான் நான் தீட்சை வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் சைவத்தில் இருக்கேன். வள்ளலாரோட ஃபுல்லாக பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். மற்றபடி அவரோட அகவலத்தான் நான் எதுவுமே படிச்சதில்லை. ஐயாட சொல்லும்போது நாங்கள் இளமையிலேருந்து வந்துட்டு இருந்தோம், வாரம் வாரம் வந்துட்டு இருந்தோம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அங்கேருந்து வந்துட்டு போகிறது மறுநாள் வேலைக்கு போகிறது. அப்போ ஐயா தான் சொன்னாங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் அப்பாட்ட விண்ணப்பம் போவீங்க அப்படின்னாங்க. நான் விண்ணப்பம் வச்சேன். என்ன அப்படின்னா, நான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு தான் நான் வாழணும், அதுதான் விருப்பப்படுறேன். அதுக்கு தான் நான் வந்து 48 நாள் விரதம் இருந்தேன். என்ன விரதம் அப்படின்னாக்கா, எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்போ வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. சரி, அந்த நேரத்தில் வந்து ஒரு நான் தொடர்ந்து 6 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். 6 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரமாக இருந்தேன். அப்போ வள்ளலாருக்கு நான் வச்ச சங்கல்பம் என்ன அப்படின்னாக்கா, வள்ளலாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தியானமே இங்கே கிடையாது. இந்த மாதிரி ஜபம் அதெல்லாம் இல்லாமல் சமையல் இந்த மாதிரி இது அன்னதானம் அதுதான் அதிகமாக செய்கிறாங்க. அவர்களெல்லாம் விட்டு நிறைய இடத்துல போய் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதில் அவர் சொன்ன இந்திரிய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அதை தான் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஸோ அதை தான் நான் முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன வேண்டிட்டேன்னா, எனக்கு நல்ல ஒரு குரு வேணும். நல்ல நீங்கள் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு, அதாவது மறுபிறப்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு மார்க்கத்தை எனக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு 48 நாள் விரதம் இருந்தேன். அந்த 48 நாளில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு 40வது நாளே வந்து எனக்கு இங்கே வந்து தீட்சை கிடைக்கிறதுக்கான, ஏன்னா எங்கள் சார் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. நாங்கள் 2 பேரும் எல்லாத்துக்கும் நேரம் ஆப்போசிட்டாக இருப்போம். அப்புறம் அவரும் அது மாதிரி, அப்புறம் அவராகவே ஒரு நாள் என்ன சொன்னார், போயிட்டு ஒரு உங்கள் தீட்சை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க. தீட்சை வாங்கினதுக்கப்புறம் 2-3 வாரம் வந்துட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் அப்பாட வேண்டிட்டேன் என்னன்னா, நான் எது சொன்னாலும் எங்கள் சார் நேரம் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. நான் என்ன வேண்டிட்டு போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே வந்து வாரம் வாரம் நான் வரணும், வரதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், நான் வேலைக்கு வர போகிறதுனால அப்படின்றப்ப என்ன போச்சேன். இங்கே வேண்டிட்டு நான் போனேன். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு இங்கே கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேண்டிட்டு போனேன். காரில் 1 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே எங்கள் சார் கொடவாசல் அந்த சைடு தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ என்ன சொன்னார், இதை தாண்டக்கூடாது, நீங்கள் கொடவாசலோட நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் ஸ்கூல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கேயிருந்து இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வேண்டிகிட்டே போனேன். ஒரு கிலோமீட்டர் போனால் இவர் என்ன சொன்னார், விசாரணை இங்கே வடகண்ணை கிடச்சா வந்துருமா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் அப்ளை பண்ணியிருந்தேன். புளிக்கரையே எனக்கு கிடச்சிச்சு. நான் வேறு எந்த இதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் புளிக்கரைக்கு வந்தோம், வீடு டக்குன்னு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, ஐயா சொன்ன மனசு பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். எனக்கு இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு அதாவது திரும்ப வேறு ட்ரான்ஸ் அதெல்லாம் வேண்டாங்கிறது எனக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தான், 10 நிமிஷத்துக்குள்ள இப்போ நாங்கள் வந்துடுறோம். இது எல்லாமே எனக்கு சட்டனாக ஒரு 1.5 மாதத்துல நடந்த விஷயங்கள். இப்போ எனக்கு வீடு, சொந்த வீடே எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அது என்னோட எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி நான் விருப்பப்பட்டேன். ரொம்ப பெரிய லெவல்லாம் வேண்டாம், சும்மா சிம்பிளாக ஒரு வீடு அவ்வளோதான். தியானம் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி ஒரு ரூம் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு அதுவும் அமைஞ்சு போச்சு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட நான் ஜபம் பண்ண எனக்கு அந்த லௌகிக வாழ்க்கையிலேருந்து நான் குறைச்சிக்கணும், என்னோட வேலைகள்லாம் குறைச்சிக்கிட்டு அதிக நேரம் ஜபத்தில் ஈடுபடணும், அதுதான் என்னோட பெரிய ஆசை. இப்போ எப்படி நான் எப்படி சங்கல்பம் வச்சோம்னா, 3 மணிலேருந்து காலைல 5:20 வரைக்கும் தியானம் பண்ணுறேன். 5:20